வெல்கம் டு ஆல் இஸ் வெல் சேனல். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா 8th மேக்ஸில் பயிற்சி 3.4 மூணாவது சம். பின்வரும் கோவைகளை a + b ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப் என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துக. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க கொஸ்டினை காரணிப்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 64x³ ப்ளஸ் 144x² ப்ளஸ் 108x ப்ளஸ் 27 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு கொடுத்துருக்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணி காரணிப்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். a³ ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப் ஈக்குவல் டு a ப்ளஸ் b ஹோல் கியூப். இதுதான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சரியா, நமக்கு இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல பதிலாக என்ன இருக்குது, a கியூப்க்கு பதிலாக 64x³ இருக்குது, a கியூப்புக்கு பதிலாக 64x³ இருக்குது, b கியூப்புக்கு பதிலாக 27 இருக்குது. ஸோ கொஸ்டினை ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நம்பருக்கு கியூப் வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ 64 இதோட கியூப்பாக எழுதலாம், 64 4ஓட கியூப்பாக எழுதிக்கலாம். அதாவது 4 × 4 × 4 64. இப்போ 64 4ஓட கியூப்பாக எழுதலாம். அடுத்து x³ இருக்குது. அப்போ x³ ஹோல் கியூப் எடுத்தால் x³ கிடச்சிரும். அப்போ 64x³ எழுதிக்கணும். எப்படி எழுதிக்கணும்னா 4x ஹோல் கியூப்னு எழுதிக்கிறோம். 4x ஹோல் கியூப். அப்போ 4க்கு கியூப் எடுத்தால் 64 கிடச்சிரும். x³ எடுத்தால் x³ கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் மாற்றியாச்சு. சரியா, ரிமைனிங் உள்ளது என்ன இருக்குது, கடைசி இந்த b கியூப்பை பாருங்கள். b கியூப்க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 27 இருக்குது. 27 இதோட கியூப் எழுதிக்கலாம், 3 கியூப்னு எழுதிக்கலாம். 27 3 கியூப்னு எழுதிக்கலாம். சரியா, 27 3 கியூப்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே என்ன இருக்குது, 3a² bன்னு இருக்குது. ஸோ 3 அப்படியே போட்டுக்கிட்டோம். ஏன்னு என்ன எடுத்திருக்கோம், 4x எடுத்திருக்கோம். ஏங்கிறது 4x. அப்போ 4xக்கு ஸ்கொயர் இன்ட்டு என்ன இருக்குது, பீன் இருக்குது. பீன் எதை எடுத்திருக்கோம், 3 தான் பீன் எடுத்திருக்கோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு 3. ஸோ பார்க்கலாமா, அப்போ 3 இருக்குது, 4 ஸ்கொயர்னால் 16. ஸோ 3 × 16 48. 48 இன்ட்டு 3 இருக்குது. ஸோ 48 3 பேருக்குன்னா 144. 144 இருக்கா கொஷின்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மெட்டு தான் 144 தான் இப்படி மாற்றிருக்கோம். ப்ளஸ் அடுத்து எனக்கு 3ab² இருக்குது. 3 4x b² என்னது 3ஓட ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னால் என்ன, 9. 9 × 4 36. 36 × 3 108. ஸோ 108 ஒரு எக்ஸ். ஸோ 108x வந்துட்டா. ஸோ கொஸ்டின் எப்படி மாற்றிட்டோம், ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி மாற்றியாச்சு. ஸோ ஃபார்முலா கடைசி எனக்கு a + b ஹோல் கியூப்னு இருக்குது. ஸோ அப்படியே இந்த ஃபார்முலா மாதிரி இங்கே மாற்றிட்டோம். நம்ம மாற்றினதுக்கப்புறம் கொஸ்டினோட செக் பண்ணி பார்க்குறோம், கரெக்டாக எழுதியிருக்கோமா, எல்லா டைமும் கரெக்டாக வருதான்ட்டு. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிட்டாங்க, a + b ஹோல் கியூப்னு எழுதிட்டாங்க. அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிடலாம், a இருக்க இடத்துல 4x இருக்குது. அப்போ 4x ப்ளஸ் b இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. அப்போ 4x ப்ளஸ் 3 ஹோல் கியூப்னு எழுதிடலாமா. ஸோ அப்போ 64x³ ப்ளஸ் 144x² ப்ளஸ் 108x ப்ளஸ் 27ஓட காரணி 4x ப்ளஸ் 3 ஹோல் கியூப். அடுத்த ரெண்டாவது சமயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27p³ ப்ளஸ் 54p² ப்ளஸ் 36pq² ப்ளஸ் 8q³ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை a + b ஹோல் கியூப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை காரணிப்படுத்தணும். ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாமா, a³ ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b³ ஈக்குவல் டு a + b ஹோல் கியூப். ஸோ ஃபார்முலா மாதிரியே கொஸ்டினை மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 27p³ இருக்குது. ஸோ எதுக்கு க்யூப் எடுத்தால் 27p³ கிடைக்கும், 3க்கு க்யூப் எடுத்தால் 27. 3 × 3 × 3 27 கிடச்சிரும். ஸோ இப்போ 3pக்கு க்யூப் எடுத்தால் 27p³ கிடச்சிரும். 3pக்கு க்யூப் எடுத்தால் 27p³. அதாவது 3 அடுக்கு 3னா 27, pன்னு அடுக்கு 3னா p³.
இப்போ கடைசி டேம் என்ன இருக்குது, பி கியூப் இருக்குது, இங்கே 8 கியூ கியூப் இருக்குது. ஸோ எதுக்கு கியூப் எடுத்தால் 8 கியூ கியூப் வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 8 மட்டும் பாருங்கள். எதுக்கு கியூப் எடுத்தால் 8 கிடைக்கும், 2க்கு கியூப் எடுத்தால் 8 கிடைக்கும். சரியா, இப்போ 2க்கு கியூப் எடுத்தால் 8, கியூக்கு கியூப் எடுத்தால் கியூ கியூப் கிடச்சிரும். ஸோ 2 கியூக்கு கியூப் எடுத்தால் 8 கியூ கியூப் கிடச்சிரும். அடுத்த 3 இருக்குது, ஏ ஸ்கொயர், ஏங்கிறது என்ன எடுத்துருக்கோம், 3பின்னு எடுத்துருக்கோம். அப்போ 3பிக்கு ஸ்கொயர் இன்ட்டு பி இருக்குது, பிங்கிறது என்ன எடுத்துருக்கோம், 2க்யூன்னு எடுத்துட்டோம். பிங்கிறத 2க்யூன்னு எடுத்துருக்கோம். ப்ளஸ் அடுத்து எனக்கு 3 இருக்குது, ஏங்கிறது 3b, பிங்கிறது 2q ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயருங்கிறது. செக் பண்ணி பார்த்துலாமா? ஸோ 3க்கு க்யூப் எடுத்தால் 27, பிக்கு க்யூப் எடுத்தால் பி க்யூப். இங்கே 3 இருக்குது, 3 ஸ்கொயர்னால் 9. ஸோ 9 3 27, 27 இன்ட்டு 2 54, பி ஸ்கொயர் க்யூ. செகண்ட் டேர்ம் வந்துட்டு. அடுத்து 3 இருக்குது, 3 பேருக்குன்னா 9. இங்கே 2 ஸ்கொயர்னால் 4. இப்போ 9 இன்ட்டு 4 36 இருக்குது. பி இருக்குது, க்யூ ஸ்கொயரும் இருக்குது. கடைசி டேர்ம் 2 க்யூப் 8, 2 க்யூப் 8, க்யூக்கு க்யூப் எடுத்தால் க்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ ஃபார்முலா மாதிரியே கொஷினை மாற்றியாச்சு. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப்னு எழுதிக்கலாமா, ஈக்குவல் டு. இப்போ இது ஈக்குவல் டு ஏங்கிறது என்ன எடுத்திருக்கோம், 3பின்னு எடுத்திருக்கோம். அப்போ 3p ப்ளஸ் பிங்கிறது என்ன எடுத்திருக்கோம், 2q. இப்போ 2q ஹோல் கியூப். இதோட ஆன்சர் 27p கியூப் ப்ளஸ் 54p ஸ்கொயர் கியூ ப்ளஸ் 36p கியூப் ஸ்கொயர் ப்ளஸ் 8q கியூப்போட காரணி 3p ப்ளஸ் 2q ஹோல் கியூப்.